வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃப்ரூட் சால்ட் மாதிரி பண்ண போகிறோம். கஸ்டர்ட் மில்க் போட்டு இந்த எல்லா ஃப்ரூட்டும் அதில் போட்டுட்டு, இங்கே பாருங்கள் டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, திராட்சை, மாதுளம், ப்ளூபெர்ரி, ஆரஞ்சு இருக்குது. இதை கஸ்டர்ட் பாலில் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் எப்படி கலக்குறோன்ட்டு காமிக்கிறேன் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் பாலை இதில் அடுப்பில் இருக்குதுங்க. இது நல்லா காய்ச்சிருங்க, நல்லா சுண்ட காய்ச்சட்டும், நல்லா வற்றி வரட்டும். அப்போம்போது நம்ம ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் கலக்கி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த அளவு பாலுக்கு 1 கப்பு சர்க்கரை, நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னு தான் நான் 1 கப்பு போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 கப்பு கூட போட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சது இருந்தால் போதும். இப்போ ஸ்ட்ராபெரி நல்லா பாலில் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஸ்ட்ராபெரி நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒவ்வொரு ஃப்ரூட்டாக இதில் நம்ம போட போகிறோம். திராட்சை, மாதுளை, டூட்டி ஃப்ரூட்டி, ப்ளூபெர்ரி, ஆரஞ்சு எல்லாம் போட்டுட்டு இதுக்கு இன்னும் நல்லா ஒரு சுவை கொடுக்கறதுக்காக மில்க் மேட் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் இதை விடையும் சூப்பராக இருக்கிறதுக்காக நம்ம மில்க் மேட் ஊற்றிருக்கோம். அதோடு கொஞ்சம் பாதாம் பிசின், இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். சும்மா இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா கூலிங்காக சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு விஷ்ணு எப்படி இருக்குன்னு சொல்லுவான் பாருங்கள். சாப்பிட்டுட்டு எல்லோரும் ரொம்ப செமையாக வந்திருக்குமான்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. சூப்பர், தேங்க்யூ.